வணக்கம். நான் உங்கள் இரா. இன்றைய பதிவில் யாழ்குடா நாட்டில் மீண்டும் ஒரு அவசர நிலை என்ற அடிப்படையிலே ஒரு சுகாதார தரப்பினரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தகவலினுடைய அடிப்படையிலே இன்றைய ஒரு விழிப்புணர்வு பதிவை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். உண்மையிலே ஒரு சீரற்ற காலநிலை காரணமாக டெங்குவினுடைய தாக்கம் யாழ்குடா நாடு உள்ளிட்ட இலங்கை முழுவதும் சடுதியாக அதிகரித்து வருகின்ற நிலையிலே யாழ்குடா நாட்டை மையப்படுத்தி வடக்கு மாகாணத்திலே புதிய வகை வைரஸ் காய்ச்சல் ஒன்றினுடைய தாக்கம் அதிகரித்திருப்பதாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கடந்த 2 நாட்களில் 4 பேர் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக உயிரிழந்த சம்பவம் பெரும் ஒரு அதிர்ச்சியையும் ஒரு மருத்துவத்துறையினருடைய கவனிப்பையும் அது ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறு யாழ் மாவட்டத்திலே 3 மரணங்களும் கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு மரணவுமாக குறிப்பாக 4 மரணங்களும் யாழ் போதனா வைத்தியசாலையில் தான் இடம்பெற்றிருக்கின்றது. கிளிநொச்சியில் இருந்த ஒருவரும் பருத்தித்துறை பகுதியிலிருந்து இருவருமாக கைதடி நாவக்குழியைச் சேர்ந்த ஒருவருமாக கிட்டத்தட்ட 4 பேர் கடந்த 2 நாட்களிலே காய்ச்சல் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலைமையிலே அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இது வழக்கமாக காய்ச்சல் என்று வருகின்ற போது பல்வேறு வகையான காய்ச்சல்கள் ஏற்படுவது வழக்கம். இது ஒரு திடீரென ஒரு உடனடியாகவே ஒரு காய்ச்சல் அறிகுறி ஏற்பட்ட உடனே சில மணத்தியாலங்களுக்குள்ளாகவே அந்த காய்ச்சலுடைய தன்மை அதி தீவிர நிலை அடைந்து அதன் காரணமாக அவர்கள் உடல்நிலை மிக மோசமாக பாதிப்படைந்து உயிரிழப்பு சம்பவங்கள் நிகழக்கூடிய அளவுக்கு நிலைமை கைமீறி செல்கின்றது. ஏனைய காய்ச்சல்கள் பாதிக்கப்படுபவர்கள் இவ்வாறு சடுதியாக மரணத்தை சந்திக்கின்ற சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக இருக்கும். ஒரு படிமுறை ரீதியாக ஒரு மருத்துவ கண்காணிப்பில் வைத்திருக்கின்ற போது அவர்களை அதிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இப்போது ஏற்பட்டிருப்பது காய்ச்சல் ஏற்பட்ட உடனே சில நாட்களிலேயே ஒரு சாதாரண காய்ச்சல் ஆணை என்று நாங்கள் கடந்து செல்வோமாக இருந்தால் அது மரணம் வரை இட்டு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அபாயகரமான நிலைமையில் இருப்பதாக மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அவ்வாறுதான் இந்த குறித்த 4 மரணங்களும் அவ்வாறுதான் நிகழ்ந்திருக்கின்றது. ஒரு சில தினங்களுக்குள்ளாகவே காய்ச்சல் ஏற்பட்டவுடன் அது முற்றிய நிலையிலே ஒரு தீவிரத்தன்மை அடைந்து உடனடியாக அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்றால் கூட அவர்களை காப்பாற்ற முடியாது என்கின்ற நிலைமையிலே தான் இந்த 4 உயிர்கள் பறிபோயிருக்கின்றன. அந்த 4 உயிர்களும் பெரும்பாலும் ஒரு இளைய வயதினர், ஒரு 40-50 வயதுக்குட்பட்ட ஒரு தரப்பினராகத்தான் அடையாளப்படுத்தப்படுகின்றது. ஆகவே ஒரு முதுமை காரணமாக உடல் நலிவுற்று ஒரு தற்போதைய குளிர் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்படுகின்ற குளிரினால் உடல்நிலை பலகீனம் அடைந்த நிலையில் இருப்பவர்கள் அவ்வாறு மரணம் அடைவது என்பது ஒரு இயல்பாக ஒரு நோய் நிலையிலே முதுமை நிலையிலே ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையாக இருந்தாலும் ஒரு இளவயதினரிடையே இவ்வாறு ஒரு திடீர் காய்ச்சல் ஏற்பட்ட உடனே அது ஒரு அதிதீவிரத்தன்மை அடைந்து மரணம் வரை இட்டு செல்கின்ற நிலைமை மக்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை கூறியிருக்கின்றார். குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் கூறுகின்ற போது மக்கள் மிகவும் அவதானமாக இந்த விடயத்தில் இருக்க வேண்டும், அலட்சியப்படுத்த வேண்டாம். காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாகவே மருத்துவமனைகளை நாடி உடனடியாக ஒரு மருத்துவ கண்காணிப்புக்குள் வருவது மிக சிறந்த ஒரு முன்னேற்பாடாக இருக்கும் என்ற ஒரு தகவலை கூறியிருக்கின்றார்கள். வழக்கமாக நாங்கள் என்ன செய்வோம்? காய்ச்சல் ஏற்பட்டு விட்டால் பனடோலை போடுவோம், இல்லை தனியார் மருந்தகங்களுக்கு சென்று மாத்திரைகளை வாங்கி நாங்கள் உட்கொண்டு சில நாட்கள் பார்ப்போம். மருத்துவர்களுடைய வழக்கமான அறிவுறுத்தல் ஒவ்வாறுதான். காய்ச்சல் ஏற்பட்டால் 3 நாட்களுக்கு நீங்கள் இடைவிடாது காய்ச்சல் இருந்தால் அதற்கு பின்னர் மருத்துவமனையை நாடுங்கள், பனடோலை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கும் குறையாவிட்டால் வந்து மருத்துவமனைக்கு வாருங்கள் என்ற வகையில் தான் அறிவுறுத்தப்படுகிறார். காய்ச்சல் ஏற்பட்ட உடனே மருத்துவமனைகளுக்கு எல்லோருமே செல்வார்களாக இருந்தால் மருத்துவ கட்டமைப்பே நிலை குலைந்து போகின்ற அளவுக்கு அங்கே நிலைமைகள் ஏற்படும். ஆனால் தற்போதைய சூழ்நிலையிலே இந்த காய்ச்சல் உடனடியாகவே ஒரு அதிதீவிர தன்மையை அடைகின்ற காரணத்தினால் உடனடியாகவே ஒரு காய்ச்சல் அறிகுறி தென்பட்டவர்கள் மருத்துவ கண்காணிப்புக்குள் வருவது அவசியம் என்ற விடயத்தை அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இப்போ பருத்தித்துறை புலோலி பகுதியிலும் இவ்வாறுதான் கடந்த 3ஆம் தேதி காய்ச்சலினால் பிடிக்கப்பட்ட ஒருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட அனுமதிக்கப்பட்ட நிலைமையிலே அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அவர் நேற்றைய தினம் 8ஆம் தேதி அவர் உயிரிழந்திருக்கின்றார். அதே போன்று மேலும் ஒருவர் பருத்தித்துறை பகுதியிலே உயிரிழந்திருக்கின்றார். அதே போன்று
வரணி பகுதியில் மன்னிக்க வேண்டும், வரணி பகுதியிலே ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். தென்மராட்சி பகுதியிலே ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். அவரும் காய்ச்சல் காரணமாகத்தான் அவர் உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கின்றது. அதே போன்று கிளிநொச்சியை சேர்ந்த ஒருவரும் அங்கிருந்து கிளிநொச்சி வைத்தியசாலை ஊடாக கொண்டு வரப்பட்டு யாழ்ப்பாண வைத்தியசாலை உயிரிழந்திருக்கிறார். அதே போன்று கைதடி பகுதியிலும் ஒருவர் இவ்வாறு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் யாழ்ப்பாண வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டு உயிரிழந்தார். ஆகவே மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதே நேரத்தில் யாழ் மாவட்ட சுகாதார சேவைகள் பிராந்திய பணிப்பாளரான வைத்திய கலாநிதி டாக்டர் கேதீஸ்வரன் அவர்கள் ஒரு தகவலை கூறுகின்ற போது, இப்போது எலிக்காய்ச்சலினால் ஏற்படுகின்ற ஆபத்துகள் இதோடு சம்பந்தப்படக்கூடியதாக அவதானிக்கப்படுவதாகவும், குறிப்பாக அந்த எலிகளுடைய சிறுநீர் இந்த காய்ச்சலுக்கு காரணமாக இருக்கும். அந்த எலித்தொற்றினால் இலங்கையிலே இப்போது சடுதியாக எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்படுபவர்கள் அதிகரித்து வருகின்றார்கள். அதே நேரத்தில் உண்ணிகள் மூலமாக பரவுகின்ற காய்ச்சலும் இவ்வாறான சீரற்ற காலநிலை காரணமாக அதிகரிக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. வீடுகளிலே விலங்குகள், கால்நடைகள் உள்ளிட்டவற்றை நெருக்கமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற போது அவற்றிலிருந்து வருகின்ற அந்த உண்ணிகள் கடிப்பதனால் ஏற்படுகின்ற உண்ணி காய்ச்சலினாலும் மரணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றன. குறிப்பாக இப்போது தற்போதைய ஒரு மழையுடனான காலநிலையிலே வயல் பகுதிகளிலே வேலை செய்பவர்கள், குறிப்பாக இந்த எலிக்காய்ச்சலினால் பாதிப்புகள் என்பது இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளில், குறிப்பாக சுரங்க தொழில் மேற்கொள்பவர்கள், தோட்ட தொழில் ஈடுபடுபவர்கள்லாம் இவ்வாறான எலிக்காய்ச்சலுக்கு அவர்கள் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்போ யாழ்ப்பாணத்திலே எலிக்காய்ச்சல் என்பது மிக ஒரு அரிதாக இருக்கக்கூடிய ஒரு விடயம். அந்த எலிகளினால் ஏற்படக்கூடிய அந்த காய்ச்சல் அது ஒரு தொற்று நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் தற்போதைய இந்த மழையுடனான காலநிலையிலே எலிகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற போது அந்த வயல் பகுதிகளிலே நாங்கள் ஒரு வெற்று கால்களோடு இல்லை கால்களிலே ஒரு புண் ஏற்பட்டு அதனூடாக கிருமிகள் உள்நுழையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளவர், வெட்டுக்காயங்களாக இருக்கட்டும் இல்லை ஏற்கனவே இருக்கின்ற புண்களாக இருக்கட்டும், அந்த காயங்களாக இருக்கட்டும், அந்த காயங்களுடன் நாங்கள் அந்த வெற்றி நிலங்களிலே நாங்கள் நடமாடுகின்ற போது அந்த பகுதிகளிலே ஏற்கனவே நடமாடிய அந்த எலிகளுடைய சிறுநீர் கலக்கப்பட்டிருந்தால் எங்களுடைய காயங்களினூடாக அந்த எலியினுடைய அந்த சிறுநீரில் இருக்கின்ற கிருமிகள் உள்புகுவதன் காரணமாக இவ்வாறு இந்த எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த சுரங்க தொழில்கள், தோட்ட தொழிலாளர்கள் என இலங்கையினுடைய ஏனைய பகுதிகளில் தான் இதுவரை காலமும் எலிக்காய்ச்சலுடைய தாக்கம் தீவிரமாக இருந்தது. ஆனால் இப்போது யாழ் மாவட்டத்திலும் அந்த எலிக்காய்ச்சல் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். அந்த எலியினுடைய சிறுநீரில் இருக்கின்ற அதிகப்படியான அந்த கிருமிகள் அது உடலிலே சேர்கின்ற போது உடனடியாகவே அது ஒரு பாரிய ஆபத்தாக மாறக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக இந்த யாழ்குடாநாட்டில் ஏற்பட்ட இந்த உயிரிழப்புகள் அதனுடைய மாதிரிகள் பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக அதனுடைய முடிவுகள் வருகின்ற போதுதான் அது எலிக்காய்ச்சலா இல்லை உண்ணிக்காய்ச்சலா இல்லை வேறு ஏதாவது ஒரு வைரஸ் புதிய வகை காய்ச்சலா என்பதை அறுதியிட்டு கூற முடியும் என்பதாக மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்களாக இருக்கட்டும் இல்லை மருத்துவர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் அவர்களாக இருக்கட்டும் அவர்கள் கூறுகின்றார், அந்த கொழும்புக்கு அனுப்பப்பட்ட ஆய்வு முடிவுகள் வருகின்ற போதுதான் அதை உறுதியிட்டு கூற முடியும். ஆனால் மக்கள் இதை அசண்டையினமாக கருதாமல் மிக எச்சரிக்கையோடு இந்த விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும். ஆகவே ஒரு காய்ச்சல் அறிகுறிகள் தென்படுகின்ற போது உடனடியாகவே அருகில் உள்ள மருத்துவமனைகளை நாடி அங்கே மருத்துவ கண்காணிப்புக்குள் பரிசோதனைக்கு உட்படுத்துவதனூடாக இப்படி தேவையற்ற உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார். ஆகவே நாங்கள் இதுவரை காலமும் காய்ச்சல் தடிமன் என்று வருந்தால் வழக்கமாக இப்போது அண்மையில் தான் இந்த பெங்கால் புயல் வந்து சென்றது. அந்த பெங்கால் புயல் காரணமாக இந்த மழை சீரற்ற காலநிலை காரணமாக ஒரு கணிசமானவர்களுக்கு தடிமன், மூக்கடைப்பு, காய்ச்சல் போன்ற ஒரு உடல் பாதிப்புகள் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இதன் காரணமாக இது வழக்கமாக ஒரு மாரிகாலம் என்று வந்து சொன்னால் எல்லோருக்குமே அவ்வாறான ஒரு நிலைமை வருவது வழக்கம். ஆகவே இப்போதைய நிலைமையிலே ஒரு 2 நாட்களுக்குள்ளாகவே ஒரு 4 பேருடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அலட்சியமாக இருக்காது. இல்லை நாங்கள் எங்களுக்கு தெரிந்த கை வைத்தியங்களை செய்கின்றோம், இல்லை ஒரு பார்மசிக்கு சென்று மருந்தகத்துக்கு சென்று நாங்கள் அறிமுகத்தினூடாக மருந்துகளை வாங்கி போட்டுவிட்டு நாங்கள் இருக்கின்றோம் என்று நாங்கள் அவதான குறைவாக இருப்போமாக இருந்தால் எங்களுடைய பெருமதிமிக்க உயிரை இழப்பதோடு மட்டுமல்லாமல் எங்களை சுற்றி இருக்கின்ற அன்புக்குரியவர்களையும் வேதனைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் இட்டு செல்வோம். ஆகவே பொறுப்புணர்வோடு ஒரு காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக அருகில் இருக்கின்ற சிரமம் பாராது அருகில் இருக்கின்ற மருத்துவமனைக்கு நாடி
உடனடியாகவே என்றால் இப்போது ஒட்டுமொத்த சுகாதார கட்டமைப்புமே அதிவுச்ச விழிப்பு நிலை அடைந்திருக்கின்றது. ஆகவே ஒரு காய்ச்சல் அறிகுறியோடு ஒருவர் அங்கே வருகின்றார் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு என்ன விதமான பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும், முதல்கட்ட சிகிச்சைகள் எவ்வாறு வழங்க வேண்டும் என்று அவர்கள் தயார்படுத்தப்படுகின்றார்கள். ஏற்கனவே ஒரு காய்ச்சல் நோயுடன் நாங்கள் செல்கின்ற போது அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் பனடோலை போட்டுவிட்டு 3 நாள் கழித்து காய்ச்சல் குறையாவிட்டால் வாருங்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்போது நிலைமை அவ்வாறு இல்லை. ஆகவே ஒரு மருத்துவ கண்காணிப்புக்குள் நாங்கள் காய்ச்சல் அறிகுறியினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வாறு மருத்துவ கண்காணிப்புக்குள் செல்வதென்பது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அது ஒரு நன்மை பயக்கக்கூடிய விடயமாக இருக்கும். ஆகவே இந்த மருத்துவர்களுடைய எச்சரிக்கையை நாங்களும் பின்பற்றி எங்களுடைய உயிரையும் இருப்பையும் எங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய ஆதரவை நாங்கள் இந்த இடத்திலே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தயவான கோரிக்கையோடு இன்றைய இந்த பதிவை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். தொடர்ச்சியாக இவ்வாறான மக்கள் நலன் சார்ந்த ஒரு பதிவுகளையும் அரசியல் பின்னணி கொண்ட பதிவுகளையும் சமூக சீர்திருத்தம் தொடர்பான விடயங்களையும் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய ராவின் தடம் பக்கத்திலே கொண்டு வர இருக்கின்றோம். ஆகவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத உறவுகள் அதை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவை நல்குங்கள். நன்றி, வணக்கம்.